சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிந்தை வாழ்வேலும் தாழ்வை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ, சிந்தை வாழ்வீனும் தாழ்வை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். நம்மை இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவரை பார்த்து சொல்வாமே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் வாழ்வில் வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், கிருபை தருகிறார், விருதா வாக்கினேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன், விருதா வாக்கினே அதை நித்தமும் கைகளை உயர்த்தி தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன், சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நமக்காக மரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. யாரும் கொடுக்காத ஒரு பெரிய கிரயத்தை நமக்காக ஒருவர் கொடுத்தார். ஆமென். எல்லா வேதனைகளையும் அனுபவித்து சித்திரவதைகளையும் அனுபவித்து அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே இன்னைக்கு சோதிக்கப்படுகிற கோடிக்கணக்கான பேருக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எங்கள் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை.
பரிசுத்தம் உள்ளவனே பாவமாய் அமைதியா கைகளை தட்டலாம். பரிசுத்தம் உள்ளவனே பாவமாய் மாற்றப்பட்டி நீதிமானாக என்னை மாற்றினீ, நீதிமானாக என்னை மாற்றினீ. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையால் இலவசமாய் நீதிமானாய் எனக்காய் சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியா கைகளை தட்டி ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எங்கள் பாவங்கள் சுமந்தி கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீ, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீ. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீ, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீ. ஆசீர்வாதமானேனே எனக்காய் சாபமானதனால், ஆசீர்வாதமானேனே எனக்காய் சாபமானதனால். சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே, கைகளை தட்டி ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானே. ஓ ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எங்கள் பாவங்கள் சுமந்தி. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ எல்லாமே இழந்தீரே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. சொல்வோமா? எல்லாமே இழந்தீரே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்தனாயானேனே நீர் ஏழ்மையானதனால், செல்வந்தனாயானேனே நீர் ஏழ்மையானதனால். சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானே. எங்க தரித்திரம் நீங்கச்சப்பா, உங்க மரணம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துச்சுப்பா. உமக்கே எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா. அவருடைய மரணம் அநேக தரித்திரங்களை முடிவுக்கு கொண்டு வந்தது, அநேக பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில முடிவுக்கு கொண்டு வந்தது. இன்னைக்கும் கர்த்தரோட வாழ்ந்துகிட்டு இருக்க பிள்ளைங்க, உண்மையா ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கும் சொல்லலாம், இயேசு என் தரித்திரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. உடலிலே சுமந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தி. என் வாழ்க்கையில வந்த பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வெஞ்சீரே, பாவத்தின் விளைவுகளை நினைச்சு பார்க்கலாமே. காயங்களால் நான் சுகமானேனே, காயங்களால் நான் சுகமானேனே. கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே. இயேசுவே எல்லா மகிமைக்கும் பா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே. இப்ப பரலோகத்துல இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க,
தூதர்கள் எல்லாம் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே எங்கள் பலியே எங்கள் இயேசுவே இயேசுவே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. வல்லமையும் பலனும் சொல்வோமா? வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. மீட்டவரே எங்களை மீட்கிற பலன் உங்களுக்கு தாப்பா. எங்களை பாவத்திலிருந்து தூக்குற ஞானம் உங்களுக்கு தாப்பா. தரித்திரத்தை மாற்றுகிறவரே ஓ இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே எங்கள் இயேசுவே இயேசுவே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. ஹல்லேலூயா. 2000 வருஷத்திற்கு முன்பாக இப்படி ஏதோ ஒரு ராத்திரி நேரத்தில் என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாருமா என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதே ஐயா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதே ஐயா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணை என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணை என்று ஒண்ணு மட்டும்தான்பா. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்ன நினைச்சீங்களப்பா? என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்க இந்த பாவியே அப்பா. மறுதலிக்க உங்களை சுத்தி மரணம் சூழ்ந்த நேரத்திலும் ஏசப்பா ஒருவேளை என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. கசையடிகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டீரே, முள் கிரீடமும் எனக்காய் வைத்துக் கொண்டீரே. கசையடிகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டீரே, முள் கிரீடமும் எனக்காய். அதை வைக்கும் போதெல்லாம் என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே,
என்னை நீங்க யோசிச்சீங்களப்பா. பாரமான சிலுவை என்று அவர் இறக்கி வைக்கவில்லை. அவ்வளவு கூர்மையான ஆணி என்று அவர் புறக்கணிக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? என் ஆத்துமாவே, அவர் என்னை நேசித்தார். அவர் என்னை யோசித்தார். அந்த சிலுவையில பாரமா இருக்குன்னு தோணினப்ப, இறக்கி வைக்கணும்னு நினைவுகள் வந்தப்ப, கூர்மையான ஆணிகளை பார்த்தப்ப, அவர் கண்ணுக்கு முன்னாடி டேனியல் தெரிஞ்சான். அவர் கண்ணுக்கு முன்பாக நீங்களும் நானும் தெரிஞ்சோம். நம்மளை யோசிச்சாரு, நம்மளை நேசிச்சாரு, அப்புறம் நமக்காக ஜீவனையே அவர் கொடுத்துட்டாரு. ஐயா மறப்பேனாப்பா. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீர். என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை நேசிச்சா, என்னை யோசிச்சா நிறைய பேருக்கு வெறுப்பு வரும்பா. சில நேரம் உங்களை அறிஞ்ச பின்னாடி கூட அப்பப்ப என்னையவே நினைச்சா எனக்கே வெறுப்பு வரும்பா. ஆனா அவ்வளவு பாரமான சிலுவையை சுமந்தப்ப, அவ்வளவு கூர்மையான ஆணைய பார்த்தப்ப அடுத்தடி சொல்லுது, ரத்தம் சிந்தி பாடுபட்டு நீங்க என்ன மறுதலிக்கல. மரணம் உங்களை சூழ்ந்தப்ப கூட நீங்க என்னை விட்டு கொடுக்கல. என்னால நம்ப முடியலையே. என்னை யோசிச்ச உடனே என்னை நேசிச்சிருக்கிறீரப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? இந்த பாவியை ஐயா யோசிச்சீங்க, இந்த பாவியை ஐயா நேசிச்சீங்க. என்னை யோசிச்சீங்களாப்பா, என்னை நேசிச்சீங்களாப்பா. என்னை யோசிச்ச உடனேயே நான் செஞ்ச பாவம் தானப்பா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என் பாவ வாழ்க்கையில நிறைய தெரியாது. என் பாஸ்டருக்கு என் பாவ வாழ்க்கையில நிறைய மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா உங்களுக்கு முன்னாடி எல்லா வெளியரங்கமும் அந்தரமா இருக்கு. ஆனாலும் நீங்க என்ன யோசிச்ச அப்ப மறு நொடியே என்ன நீங்க எப்படிப்பா நேசிச்சீங்க, என்னை எப்படிப்பா நேசிச்சீங்க. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்து உடனே எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்தில் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீ உடனே எனக்காக ஜீவன் தந்தீரே. அப்போ உங்க கையில இருந்தது அது ஒண்ணு மட்டும் தானப்பா. என்ன நினைச்சோன்னு கொடுத்துட்டீங்களா? எப்படிப்பா, எப்படிப்பா? எனக்காக ஜீவன் தந்தீரே. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப பலவீனமானவங்க அப்படிங்கிறவங்க மட்டும் அமர்ந்து கொள்ளுங்க. நீங்க எனக்கு ஒரு நாள் இப்படி ஒரு நாள்ல நீங்க சிலுவையில தொங்கிக்கிட்டு இருந்த வேதனையை விட எனக்கு அதிகமான வேதனை இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் நீங்க அமர்ந்துக்கோங்க. மற்ற எல்லாரும் நீங்க முழங்கால் போட்டுருங்க. நீங்க எப்படி என்ன மறுதலிக்காம இருந்தீங்கப்பா? ஐயா, நம் பாவி ஆண்டவரே. சின்ன பிரச்சனை வந்தாலே உங்களை மறுதலிக்கிற பாவி ஆண்டவரே. ஆனா குருதி சிந்தி எனக்காக பாடுபட்டோம், கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்தோம். இந்த டேனியலை நீங்க மறுதலிக்கலையே. உங்க பேரை நீங்க சொல்லி சொல்லுங்க. கடைசி சொட்டு ரத்தம் போற வரைக்கும் என்ன மறுதலிக்கலையே. என்னை எப்படி விட்டு கொடுக்காம இருந்தீங்க? நான் உங்களை விட்டு கொடுக்கிறேன்ப்பா எப்பயோ. நீங்க என்னை விட்டு கொடுக்கலையே. எப்படிப்பா?
எப்படிப்பா இதை எப்படிப்பா செஞ்சீங்க நீங்க அன்னைக்கு? அதுவும் அத்தனை மணி நேரம் சிலுவில தொங்கி நடுராத்திரி இருந்த துன்பத்தை அனுபவிச்சு வாரினால் அடிக்கப்பட்டு மக்களால் நிந்திக்கப்பட்டு சரீரத்திலையும் மனதளவிலையும் கொலைக்கப்பட்டும் அத்தனையும் விட்டு கொடுத்த நீங்க, பரலோக மகிமையை விட்டு கொடுத்த நீங்க என்னைய விட்டு கொடுக்கலையே. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. நீங்க என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, கசையடிகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டீரே, முள் கிரீடமும் எனக்காய் வைத்து கொண்டீரே. எவ்வளவு உங்களுக்கு வலிச்சிருக்கும்பா. ஏற்றுக்கொண்டீரே, அதெல்லாத்தையும் நீங்க தாங்கும் போது என்ன நீங்க நம்பி இருக்கீங்கப்பா. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. இந்த ராத்திரி நேரத்துல தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனவே ஐயா. தள்ளாடி எருசலேம் வீதியில போனீங்களே, கம்பீரமாய் சிங்காசனத்துல நிக்கிற என் தெய்வம் கடைசியா இதை மட்டும் பாடுவோமா? குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்தில் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, அந்த மரணம் சூழ்ந்த கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாமா? என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவனையும் தந்தீரே. இந்த ராத்திரி நேரத்தில் மரணத்தை நினைவு கூறுகிற அந்த விசேஷமான நாளில் எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் ஒரு விசையா எங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அன்னைக்கு எங்களை யோசிச்ச ஆண்டவரை இனி ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்களும் எப்போ யோசிப்போம்ப்பா. எங்களை நேசிச்ச ஆண்டவரை நாங்களும் நேசிப்போம்ப்பா. உமக்கு சித்தமானால் உங்களுக்காக எங்கள் ஜீவனையும் கொடுப்போம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால உங்க பாடுகளுக்கெல்லாம் நீங்க சிந்தின எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லுகிற வார்த்தை தகுதி இல்லை. ஆனாலும் ஆண்டவரே உங்க நாமத்தினாலேயே உங்களுக்கு கைகளை கூப்பி நன்றின்னு சொல்ற ஆண்டவரே, எங்களை கைவிடாமல் இருங்க. மீதியான வேலையெல்லாம் நீங்க இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தை போற்றி துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிற கல்வாரி காருண்யத்தினால் எங்களை நிரப்புகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.